Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் புர்ஜி. இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டாக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்கும். இப்போ வாங்க இத நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு 250 கிராம் பன்னீர் எடுத்துர்க்கேன். இத வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கங்க. பன்னீரை சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடியா கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாவே போதும். 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூட ரெட் கேப்சிகமும் கிரீன் கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டாவே போதும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். கூடவே இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பதான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கிரம்பிள் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும், அதனால ஓவர் குக் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெயின்போ ஃப்ளேவர்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.